ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவல் பொங்கல் தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நவராத்திரி டைமுங்கிறதுனால நம்ம சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா, ஒரு பிரசாதம் செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. இப்போ அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அவலை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடியாகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ வானலில் எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நாட்டு சர்க்கரையில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க, வெல்லத்தில் கூட செய்யலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அவளையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ஒரு பிரசாதம். இந்த மாதிரி சட்டுன்னு ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அவல் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா நல்லா இனிப்பு எல்லா பக்கமும் நல்லா ஊறிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய்யில் பொரித்த முந்திரி, ஏலக்காய், திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்து அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவன தேங்காய் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான அவல் பொங்கல் தயாருங்க. சட்டுன்னு ஒரு பிரசாதம் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குனே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.